கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய கடைசி பகுதி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், சகல ஜனங்கள் முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வருடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது மேன்மையின் ஆண்டு. என்ன ஆண்டு? மேன்மையின் ஆண்டு. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கை மேன்மையின் வாழ்க்கையாக மாறணும். அல்லேலூயா. மேன்மையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். கடந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நிதானித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் நடந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்துல முன்பாக வசனம் தான் சொல்லுகிறது, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளையின்படி எல்லாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி அந்த வார்த்தையின்படி நாம செஞ்சா மேன்மையின் வாழ்க்கை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதல் வச்சிருப்பார். என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு கட்டளை கொடுத்திருப்பார், நீ இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த வருடத்துல மேன்மையாக உன்னை மாற்றுவேன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கை மேன்மைப்படுத்தும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றபடி செய்ய, உன் வாழ்க்கை மேன்மையாய் மாறிடும். அல்லேலூயா. இப்ப மேன்மை அப்படின்னா என்ன? சில பேருக்கு மேன்மைன்னா புரியாது இல்ல. ஒரு சிறப்பான வாழ்க்கை, பெருமைப்படுகிற ஒரு வாழ்க்கை, உயர்வை கொடுக்கும். மேன்மைனா என்ன? உயர்வு, அல்லது ஒரு கண்ணியம் நிறைந்த வாழ்க்கை மேன்மை என்பது, அல்லது ஒரு கௌரவமுள்ள ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் மேன்மையில் அடங்கும். மேன்மை என்ற வார்த்தைக்கு இதெல்லாம் உள்ளார இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஒரு சிறப்பான பெருமை நிறைந்த உயர்வுள்ள வாழ்க்கை, கண்ணியமுள்ள வாழ்க்கை, ஒரு கௌரவமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நாடுல நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம அவருடைய கட்டளையின்படி நாம நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைப்படி நடக்க கவனமா இரு. என்ன சொல்றாரு? அப்ப இந்த வருஷத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேன்மை சுதந்திரிக்க எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அல்லது ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம், கவனமா இருந்தா என்ன? ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது. நான் மேன்மையை சுதந்திரிக்க போறேன், அதை பெற்றுக்கொள்ள நான் கவனமா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, கவனமா இரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? அலட்சியப்படுத்தக்கூடாது. என்னது? அதுக்கு பேர் தான் கவனமா இரு. ஆண்டவர் மேன்மை தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நான் மேன்மையை பெற வேண்டும், அதற்கு நான் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர் வார்த்தையின்படி நான் செயல்படணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி நான் செயல்படணும். அல்லேலூயா. இன்னொன்னு, கவனமா இரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எச்சரிப்போடு இருப்பது. எப்படி? எச்சரிப்போடு இருப்பது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தி அப்படி இருப்பது தான் கவனமா இரு. அல்லேலூயா. இன்னும் சொல்லலாம், விழிப்போடு இருப்பது. மேன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம விழித்திருக்கணும். பிசாசு நமக்குள்ள களைய விதைப்பான், உனக்கு பல விதமான சோதனை கொண்டு விடும். விழிப்பா இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி மேற்கொண்டு மேன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து சொல்றார், நீ மேன்மையை சுதந்திரிக்க கவனமா இரு, என் வார்த்தையின்படி நடக்க கவனமா இருன்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் கவனமா இருன்னு? விதிமுறைகளை பின்பற்றுதல். என்னது? மேன்மை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு விதிமுறையை வச்சிருக்கிறார். அவரே சொல்றார், ஏன் கட்டளைப்படி நான் நட, உனக்கு என்ன நடக்கும்? மேன்மையை நானு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவன்னு சொல்லிட்டார். இதுதான் வாக்கு தத்துவம். அந்த மேன்மை பெறுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கட்டளைப்படி நடக்க 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, அந்த மேன்மை பெற்றுக்கொள்ள 2 காரியம். ஒன்று, கவனமா இரு. அதை பத்தி தான் சொல்லிட்டு வந்தேன். கவனமா இரு பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடு. என்னது?
என்னுடைய வார்த்தைக்கே உண்மையாய் செவி கொடு. இந்த செவி கொடுன்னா என்ன அர்த்தம்? காதை கொடுக்கணும் என்ன அர்த்தம்னா, வார்த்தையை கேட்டுட்டு போறது செவி கொடுப்பது கிடையாது. செவி கொடுத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கேட்டு அப்படியே நடப்பதுதான் செவி கொடுத்தல். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எப்பா கொஞ்சம் செவி கொடு, நான் பேசுறதுக்கு செவி கொடு. அப்படி என்ன அர்த்தம்னா, நான் பேசுவதை கேட்டு அதன்படி நடப்பதுதான் செவி கொடுப்பது. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடு. அல்லேலூயா. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடாத. அப்படியே எச்சரிக்கையா இரு, கவனமா இரு, உண்மையா செவி கொடுத்து அதன்படி நட அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப முழு கவனத்தோடு நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சுருக்கமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப மேன்மையை கர்த்தர் தருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த வருஷம்லாம் உங்களுக்கு மேன்மையா இருக்கும். அதுக்கு நீங்க நான் சொல்றபடி கேளுன்னு சொல்றாரு. என்னன்னா, முதலாவது கவனமா இரு. எதன்படி? என் வார்த்தையின்படி நடக்க கவனமா இரு. அடுத்தது தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படி. இந்த ரெண்டு காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னது போல சகல ஜனங்கள் மத்தியிலும் உன்னை மேன்மையாக நான் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு தேவ மனுஷனை பற்றி உங்களுக்கு சாட்சி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிள்ல இருந்து ஆதியாகமம் புத்தகத்துல யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் வருகிறான். இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு 11வது பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? 11வது பிள்ளை. அப்ப இவன் உண்மையும் உத்தமமா உள்ள ஒரு மனுஷன். தன் அப்பா கிட்ட உண்மையா இருப்பான். அவங்களுடைய குலத்தொழில்னா ஆடுகள் மேய்ப்பது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய குலத்தொழில் என்ன? நம்ம விவசாயம் செய்யறது போல அவங்க என்ன செய்வாங்க? ஆடுகளை மேய்ப்பது. அப்ப இவனுக்கு முன்பு 10 அண்ணன்கள் இருக்காங்க. எத்தனை அண்ணங்க? ஒருத்தனும் பொல்லாதவனுங்க, பயங்கரமானவனுங்க. அவங்க செய்யற தப்பெல்லாம் இவன் அப்பாட்ட சொல்லிட்டு வருவான். கூட ஆடு மேய்க்கும் போது இவனை பண்ற சேட்டை, ஆட்டை பிடிச்சிட்டு போய் வித்துட்டு இவனை பண்ற சேட்டை எல்லாத்தையும் சொல்லுவான். அப்ப இதனால இவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபரா யோசேப்பு இருந்தார். ஆனா உத்தம உண்மையா இருந்தார். இப்ப ஆண்டவர் இவனுடைய உண்மையா இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு மேன்மையை தருணும்னு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நான் உன்னை அப்படி உயர்த்த போறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப 2 தரிசனத்தை அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த 2 தரிசனம் மூலம் நான் உன்னை அப்படி செய்வேன்ப்பா அப்படின்றார். முதல் தரிசனம் என்னன்னா, வயல்ல அரிக்கட்டுகள்லாம் அறுத்துட்டு இருக்காங்க. அந்த அரியை கட்டி வைப்பாங்க இல்லையா? முன்னாடி எல்லாம் பழசெல்லாம் அரி கட்டி வைப்பாங்க. ஒரு கட்டாக வச்சு வைப்பாங்க. கட்டுன்றது பெரிய கட்டு இருக்கும், அரிக்கட்டு என்பது சின்னதா இருக்கும். அப்ப 11 மொத்தம் அந்த அரிக்கட்டுகள் எல்லாம், அந்த 12 அரிக்கட்டுகள் மொத்தம் அண்ணன் தம்பி அவங்களாம் சேர்த்து அந்த 12 அரிக்கட்டுகளும் எழும்பி நின்றது. இவனுடைய அரிக்கட்டு நின்றது. பாக்கி 11 அரிக்கட்டுகளும் இவனை வணங்கி நின்றது அப்படின்னு ஒரு தரிசனம் பார்த்தான். ஒரு கனவு கண்டான் இவன். அல்லேலூயா. இது அப்பாட்ட வந்து சொல்றான், தான் அண்ணங்கிட்டெல்லாம் வந்து சொல்றான், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கி நின்றது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ, நீ பெரிய ஆள் ஆக போறியா? என்னை விட பெரிய ஆள் நாங்களாம் உன்னை வந்து கும்பிட்டுட்டு கிடப்போம். என்ன உனக்கு பேச்சு இது? என்ன துணிகரம்? எங்களோட சின்ன பையன் நீனு அப்படின்னு இன்னும் பகைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அல்லேலூயா. இன்னும் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்னொரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருக்கு இன்னொரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் இருக்கு. இன்னொரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். 37:9 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது அப்படின்னா பாருங்க. அவ்வளவுதான், இவனை ஒழிச்சு கட்டணும்டா. அவங்க அப்பாவே சொல்றான், என்ன உனக்கு துணிகரம்? நானும் உன் தாயும் உன்னை நாங்க வணங்கி நிப்போமா அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த யாக்கோப்பு இருக்காரு பாருங்க, யாக்கோப்பு தான் அந்த 12 பசங்க. அவர் மனசுல இதெல்லாம் வச்சுக்கிட்டார், நம்ம பையனை ஆண்டவர் உயர்த்த போறார் போல் இருக்கு. அல்லேலூயா. 2 தரிசனங்க யோசேப்புக்கு மேன்மை குறித்து. எல்லாரும் உன்னை வணங்குவாங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட மேன்மை வரப்போகுதுன்ட்டு. அப்ப ஒரு தரிசனம் அவனுக்குள்ள வந்துச்சு, ஒரு உயர்வு வரப்போகுது. இப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த சகோதரர்கள்லாம் இவன் மேல பகையா இருந்தாங்க. இவனை ஒழிச்சு கட்டிட்டா இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும்? என்னது? இவனை சாகடிச்சுட்டா இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும்? பகை வருது பாருங்க. அப்படிதான்
நமக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பகையாளி இருக்கான், அசுத்த ஆவி, பிசாசு இருப்பான். அவன் என்ன செய்வான்? உங்களை விசுவாசத்திலிருந்து தள்ளி பாவம் செய்ய வச்சு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா உங்களை நடத்தி அந்த ஆசீர்வாதத்தை அழிக்க பார்ப்பான். அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் அதான் நடந்தது. அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் இவன் அந்த சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்க பொழுது இவன் அவர்களுக்கு தின்பண்டங்களை எடுத்துட்டு போறான், சாப்பாடு எடுத்துட்டு போறான். அவங்க அப்பா கொடுத்து அனுப்புறாரு. அப்படி போகும்போது இவன் தூரத்துல வருவது அவங்களாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் ஒரு யோசனை பண்றாங்க, ஏய் அவன் வரான், இன்னைக்கு அவனை அடிச்சு கொண்டுடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க 10 சகோதரர்கள். இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தவன் யோசேப்போட அவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் வீட்டுல இருக்கிறான். இந்த 10 சகோதரன் திட்டமிட்டு யோசேப்பு வந்த உடனே அவனை அடிச்சு அவனை கொலை செய்ய அப்படி நினைக்கும் பொழுது, அப்ப அதுல ஒரு மூத்த அண்ணன் என்ன சொல்லுவான், எப்பா இவனை கொலை பண்ணி இந்த ரத்தப்பழி நமக்கு ஏன் வரணும், என்னதே பேசாம இந்த குழியில போட்டுருங்க, அவன் கடந்தா போறான் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு குழியில போட்டாங்க. குழின்னா என்ன தெரியுங்களா? நம்ம ஊர்ல கிணறு மாரிலாம் இருக்காது, அங்கெல்லாம் மலைகள், பள்ளத்தாக்குகள். அந்த மலை நிறைய மலையா குன்று குண்டா இருக்கும். சில மலைக்கு 2 சைடுல அப்படியே ஒரு மாதிரி சந்து மாதிரி போவோம். அது உள்ள விழுந்தா வளைஞ்சு 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 கீழே போயிடுவான். 100 அடி 200 அடி ஒரே இருட்டா இருக்கும். இவன் அடிச்சு அது உள்ள போட்டாங்க. இப்ப இவன் கத்துறான், என்னை காப்பாத்துங்க, எப்படி அவன் கெஞ்சி பாக்குறான், ஒண்ணும் முடியல. அப்ப திரும்ப அவங்களுக்கு இன்னொருத்தன் சொல்றான், இவனை எதுக்கு இந்த இதுல போட்டு சாகடிக்கணும், அந்த ரத்தப்பழி நமக்கு தானே வரும், அதனால இவனை எடுத்து அடிமையா வித்தரலாம். என்னது, அந்த காலகட்டத்துல மனுஷர்களை அடிமையா வாங்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் அடிமையா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கொத்தடிமையா வாங்க வேலை செய்யணும். சாப்பாடு மட்டும் தான், அது கூட கிடைக்காது, அவங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப ஒரு இசமவேலர்கள் அப்படின்ற ஒரு வியாபாரிகள் போய் கொண்டிருக்கும் போது எகிப்துக்கு போறாங்க. இவனை தூக்கி எடுத்து அவங்கள்ட்ட விட்டு போட்டாங்க. அப்ப அவனை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த எகிப்துல அவங்க இன்னொருத்திட்ட விற்கிறாங்க. போத்திபார் என்கிற ஒரு வீடு, அந்த எகிப்து தேசத்திலேயே அவன் அந்த சிறைச்சாலைக்கெல்லாம் தலைவன். இந்த போத்திபார் என்கிற யாரு, அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யனா இருந்தான், அவன்கிட்ட வித்துட்டாங்க. இப்ப அங்க போய் யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு இருக்கும் பொழுது பாருங்க, பகை வந்தது. அவனை அடிச்சு நிர்வாணப்படுத்தி அடிமையா விட்டு போட்டாங்க. இவனை மேன்மையை அவன் அடையக்கூடாதுடா அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அந்த சகோதரன் நினைச்சாங்க, யோசேப்பு கதை முடிஞ்சது, அல்லேலூயா. ஆனா யோசேப்பு அங்க இருக்கும் பொழுது இவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். வசனம் சொல்லுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்புறம் அந்த இடத்துல அவன் செய்தெல்லாம் வாக்கிய பண்ணினான். அவன் சொப்பனத்தை அறிவிக்கிற நபரை ஒரு வரம் அவனுக்கு இருந்துச்சு. திடீர்னு எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல அவனுக்கு. அப்ப அந்த அர்த்தத்தை யோசேப்பு சொல்றான், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடிமையா இருந்தான், ஒரு எஜமான் வீட்டுல அடிமையா வேலை செஞ்சிட்டு இருந்தான். அந்த அடிமை, அந்த எஜமானுடைய மனைவி அவன் மேல பழி போட்டு என்னை கெடுக்க வந்தான்னு சொல்லி பழி போட்டு சிறைச்சாலைல வேற போட்டாங்க, விலங்கு போட்டு ஒடுக்கிட்டாங்க. அந்த சிறைச்சாலைல 2 பேர் இருந்தான், குற்றம் செஞ்சுட்டு வந்தான். அவனுக்கு ஒரு கனவு காண அந்த சொப்பனத்தை அவன் சொல்லிட்டான். அதே போல அவனுக்கு நடந்தது. அவனு நடந்து போய் பார்வன்ட்ட சொன்னாங்க. பார்வனுக்கு சொப்பனம் வந்த போது, சிறைச்சாலைல நாங்க இருந்தோம், எங்களுக்கு ஒருத்தன் சொப்பனத்தை விடுதலை எங்களுக்கு சொன்ன அர்த்தத்தை அவன் உங்களுக்கு சொல்லுவான்னு பார்வன்ட்ட சொன்ன உடனே இந்த யோசேப்பை பார்வன்ட்ட கொண்டு வராங்க. பார்வன்ட்ட வரும்பொழுது யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனத்தை அர்த்தத்தை சொன்ன உடனே பார்வனுக்கு ஒரே சந்தோஷம், அல்லேலூயா. இவ்வளவு ஞானமும் அறிவும் உள்ள தேவ மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன், உன்னை போல ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். இந்த எகிப்து தேசத்தை உன்னை அதிகாரியா வைக்கிறேன், நான் ராஜாவுக்கும் அடுத்த ஸ்தானம், அல்லேலூயா. நான் நிறைய காரியங்களை விலைக்கு சொல்ல சுருக்கமா சொல்லிட்டு வரேன். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மேன்மை வரும்போது கர்த்தர் வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதான் வார்த்தை, இதான் உங்களுக்கு தரிசனம், இதான் உங்களுக்கு சொப்பனம். இப்ப இதை நிறைவேறாதபடி உங்க விசுவாசத்துக்கு சோதனை வரும், உங்க பரிசுத்தத்துக்கு சோதனை வரும், உங்க நம்பிக்கைக்கு சோதனை வரும், சில போராட்டங்கள் வரும். எது வந்தாலும் கர்த்தரை பிடிச்சுக்கணும், அல்லேலூயா. ஏன்னா பிசாசு என்ன செய்வான், உன் ஆசீர்வாதத்தை தடுக்க உனக்குள்ள பாவத்தையும் சாபத்தையும் தான் அவன் போட பார்ப்பான். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எடுக்க பார்ப்பான், அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம இருந்துட்டோம்னா
ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். யோசேப்புக்கு சொன்ன சொப்பனம் நிறைவேறியது. அவன் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களையும் என்னையும் இந்த ஊரில் உள்ளவர்களையும் அவரை நம்புகிற யாவரையும் மேன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். இந்த ஆண்டுல அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி எழும்பி நின்று சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வாக்கு தத்தத்தின்படி எங்களை மேன்மையான ஒரு வாழ்வை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. சங்கீத புஸ்தகம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாளுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கடந்த ஆண்டுல நீங்க பட்ட சிறுமை, நீங்க கண்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டுல மகிழ்ச்சியாய் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு மகிழ்ச்சியாய் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. இந்த வருடமானது நஷ்டங்களை, இழப்புகளை சரி செய்கிற வருடமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுவோமா? கடந்த வருடத்தில் நீ பட்ட நஷ்டங்கள், இழப்புகளை இந்த ஆண்டுல, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உனக்கு சரி செய்து உன்னை உயர்த்துகிற ஒரு வருடமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வருடத்துல உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். நீ செய்கிற வேலையெல்லாம் உனக்கு பிரயாசத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நன்றி 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 ஆண்டவரே. ஏசாயா புஸ்தகம் 10:22 உன் தோளிலின்று அவன் சுமையையும் உன் கழுத்திலின்று அவன் நுகம் நீக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டுல ஒரு பாரத்தோடு, ஒரு சுமையோடு நீங்க இருந்திருக்கலாம். இந்த வருஷத்துல எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சு போடுவா, அந்த சுமையெல்லாம் நீக்குவா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் சுமையை நீக்குவதற்காக நன்றி ஆண்டவரே, என் பாரத்தை நீக்குவதற்காக நன்றி, என் நுகத்தை உடைப்பதற்காக நன்றி தகப்பனே. அநேக நாளாய் நீ சுமந்து கொண்டிருந்த பாரங்களை கர்த்தர் இந்த வருடத்துல இறக்கி வைப்பார். ஆண்டவரே நன்றி 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 தகப்பனே. உங்கள் பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு வருடமாய் இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். அல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் பொறுமையாய் சகித்து கொண்டு வந்தல்ல, அதுக்கு நான் பதில் கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. இந்த ஆண்டுல இந்த ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும், நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும். எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அமர்ந்து தேவனிடத்துல நீ கேட்டியோ, இந்த வருஷத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார். நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உனக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் நான் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு தருவார். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த ஊழியத்தை கர்த்தர் வளர்ச்சியை கொடுப்பார். இந்த வருஷத்துல ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி இந்த ஊழியத்துல கர்த்தர் கொடுக்கிறார். ஆத்துமாக்கள் பெருகும், இடம் கொள்ளாதபடி கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வருடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட உடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இந்த வருஷத்தை மேன்மையின் ஆண்டாக எங்களை முடிசூட்டுங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, உடைய தயவுனால நிரப்புங்க. நீ சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள கவனமா இருக்க கிருபை கொடுங்கப்பா. உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. கரங்களை வைத்து சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி தகப்பனே, மறவாமல் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.